இங்க ஒரு 6 பேர் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர்ட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அதுகிட்ட இருந்து தப்பிக்கினா இவங்க பக்கத்து மலைக்கு போகணும். அதனால ஒரு பெரிய ரோப்பை கட்டி அங்கிருந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் இவளுடைய ஹஸ்பண்ட் அந்த சைடு நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனா பாதி தூரம் போய் அந்த ரோப்பு ஸ்டக் ஆயிருது. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அதை எப்படியாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி வராம பாருங்க. அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுனா அவனோட வைஃப் சரி இழுத்து விடலாம்னு சொல்லிட்டு இழுத்து விடாம பாருங்க ஸ்லிப் ஆகி மறுபடியும் கீழே விழுந்துருவான். பார்த்தா அந்த கொக்கி ரிமூவ் ஆயிடும். இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. உடனே இவனோட வைஃப் அவனை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு இவ வருவா. அவனாலையும் வேகமா வர முடியாது. ஏன்னா அவ வேகமா வரும்போது அந்த ரோப்பு கொஞ்சம் ஓவரா ஆடுச்சுன்னா அந்த கொக்கி கலந்து அவன் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். ஏன்னா அந்த தண்ணிக்குள்ள தான் அந்த பெரிய மான்ஸ்டரே இருக்கு. ஒரு வழியே எப்படி அவ பொறுமையா வந்து அந்த கொக்கி லாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் 2 பேர் அங்கிருந்து போகலான்னு பாக்குறான். அந்த நேரம் பார்த்து அந்த மான்ஸ்டர் வந்துருது. இப்போ இந்த 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. அதனால அந்த ரோப்பு மேல போயிடலாம், அந்த மான்ஸ்டர் மேல வராதுன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் மேல வந்து அந்த ரோப்பை கட் பண்ணி விட்டுருது. அடுத்த செகண்டே 2 பேருமே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இதை பார்த்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் அந்த மான்ஸ்டர் வெளியே வருது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. இவனோட ஃப்ரெண்டு ஒரு கன் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த கன்னை வச்சு ஃபயர் பண்ண அடுத்த செகண்டே அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து போயிடும். ஒரு வழியா 2 பேரும் எப்படியே தப்பிச்சிடுறாங்க.